நோன்பை பிடிக்கிற விஷயத்தில் சில வயோதிபர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. நம்மளோட வீட்டில் நம்மளோட வாப்பா உம்மா, சில நேரங்கள் அப்பா அம்மார், அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னா உண்மையாக இப்போ நோன்பு பிடிக்கல அவங்கள. ஆனால் அவங்களோட ஆர்கியூமெண்ட் என்னென்னு, எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலேருந்து நோன்பு பிடிக்க விட மாட்டேன். ஆனால் அவர்கள் நோன்பு பிடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மயக்கம் வருது, ஏலா, திடீர்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளி கூட வேண்டி வருது, யாது மாறுறாங்க, இப்படி பிரச்சனை இருக்கு. இப்படியான நேரத்தில் அவங்க நோன்பு பிடிக்கணுமா? அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ண வேண்டியதுன்னு நோன்பை விட்டுட்டு நோன்புக்காக ஃபிதியா கொடுப்பது. நோன்புக்காக ஃபிதியா கொடுப்பது. அதே போல சில நோயாளிகள் இருக்கிறார்கள். அந்த நோயாளிகள், இப்போ நோயாளி நோன்பு விடலாம், நோன்பு விட்டுட்டு அவர் கலா செய்யணும். இவர் யார் என்றால் கியூர் ஆகக்கூடிய நோயாளி. இப்போ சுகம் இல்லாமல் இருக்கார், நாளைக்கோ அடுத்த மாதமோ அல்லாஹ் உதவியை கொண்டு அவருக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு நோயாளி இருக்கிறார், நிரந்தர நோயாளி. இப்போ நிரந்தர நோயாளி, அல்லாஹ் எல்லோருக்கும் ஷிஃபாவை தர வேண்டும். ஒரு கேன்சர் பேஷண்ட் அல்லது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட், இப்படியான நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எப்போ கியூர் ஆகுவாங்கன்னு சொல்லலாம், நோன்பு பிடிக்கவும் மேலா. இவங்க என்ன பண்ணுறது? இவங்க அந்த டைமில் நியத்தை வச்சுக்க வேண்டியது, நான் நோன்பு பிடிக்க நியத்து வைக்கிறேன், என்ன முடியலை என்ற நியத்தை வச்சுட்டு அவர் நோன்பு பிடிக்க தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஃபிதியா கொடுத்தா போதுமானது.